ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறதில்ல. முட்டை மசாலா செஞ்சுட்டு அதில் நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸை விடவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த முட்டை மசாலா சாதம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ்லாம் நீங்கள் கலர்றதுக்கு நல்ல அகலமான கடாய் எடுத்தால் தான் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டு கூட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கி வரணும். ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா தீயை ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்ல கண்ணாடி பதத்தில் வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி மசாலா மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது 2யும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும். நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லாவே நமக்கு வெந்து வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன மசாலாலாம் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இது கூட காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2மே ஒரே அளவுலேயே சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கரம் மசாலா சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி போட்டுக்கோங்க. அதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நமக்கு அடியில் பிடிச்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை நீங்கள் இந்த மாதிரியும் சேர்க்கலாம். இல்லைனா தனியாக நீங்கள் பாத்திரத்தில் நல்லா அடித்து கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. முட்டை சேர்த்த உடனே நீங்கள் கலந்து விடக்கூடாது. நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக வந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வேக விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு லைட்டாக வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க முட்டையை. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு, காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா முட்டை உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு சாதத்துக்கு முட்டை ரொம்ப வேக வேண்டாம், ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. நான் நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருந்தேன். முட்டையும் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் செய்வோம்ல, அதே அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எதுவும் சேர்க்கல. நார்மல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே வாசனைக்காக கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாதத்தோட அளவையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.